ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்மளோட ஐடென்டிட்டியை எப்படி ஷிஃப்ட் பண்ணி நம்ம ஒரு பெட்டர் பர்சனாக மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன் நம்மளோட ஐடென்டிட்டியை ஷிஃப்ட் பண்ணணும்? நம்மளோட ஐடென்டிட்டியை வச்சு தான் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ முன்னாடி போவோம் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம என்ன மாதிரியான பர்சன், நம்ம எவ்வளோ மணி மேக் பண்ணுறோம், நம்மளோட ரிலேஷன்ஷிப் மற்றவங்களோட எப்படி இருக்குது, இது எல்லாமே நம்மளோட ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. நம்ம ஒரே மாதிரியான செயல்களை தான் திருப்பி செய்கிறோம், ஆனால் ரிசல்ட் மட்டும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணுமா? ஃபோன் அதிக நேரம் யூஸ் பண்ணுவோம், ஜங்க் சாப்பிடுவோம், நிறையா டிவி பார்ப்போம், காசிப் பண்ணுவோம், ஆனால் நம்மளோட லைஃப் மட்டும் பெஸ்ட்டாக மாறணும். அந்த மாதிரியான பர்சனாக நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா தப்பில்லை, மாற்றிக்கலாம். ஐடென்டிட்டி ஷிஃப்ட் பண்ணி நம்ம லைஃப்பில் ரொம்ப பெருசாக அச்சீவ் பண்ணலாம். அதுதான் இந்த வீடியோவோட மோட்டோ. உங்களோட ஐடென்டிட்டியை ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு புது ஹேபிட்ஸ் கொண்டுட்டு வரணும். உங்களோட புது ஹேபிட்ஸ் தான் உங்களுக்கு புது ரிசல்ட்ஸை கொடுக்க போகுது. ஈவன் தோ நீங்கள் நிறையா ஃபெயிலியர்ஸை பார்த்தா கூட இப்போ இந்த ஐடென்டிட்டி ஷிஃப்ட் பண்ணுறப்போ உங்களோட ஃபெயிலியர்ஸ், உங்களோட பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் ஒரு லெசனாக தான் பார்க்க போகிறீங்க. உங்களோட ஃபெயிலியர்ஸ் அண்ட் உங்களோட பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் இப்போ உங்களுக்கு ஒரு கைடாக இருக்க போகுது. இந்த ஐடென்டிட்டி ஷிஃப்ட் ப்ராசஸை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ உங்களோட ஐடென்டிட்டி இதுவாக இருந்துச்சு அப்படின்னா, ஐ எம் நாட் ஸ்ட்ராங் இனஃப் டு ஹேண்டில் டஃப் சுச்சுவேஷன். இப்போ உங்களோட ஐடென்டிட்டி இப்படி மாறப்போகுது. ஐ ஆம் லேர்னிங் டு டீல் வித் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். நான் இப்போது கற்றுக்கிட்டு இருக்கேன். ஐ ஆம் ஸ்ட்ரகிளிங் இன் மேக்கிங் டெசிஷன்ஸ். இதை மாற்றி ஐ ஆம் லேர்னிங் டு மேக் பெட்டர் டெசிஷன்ஸ். இந்த மாதிரி உங்களோட வேர்ட்ஸ் அண்ட் செல்ஃப் டாக்ஸை மாற்றிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், ஐடென்டிட்டி ஷிஃப்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் கிடையாது. நம்மளோட மனசே நம்மளை நீ அன்றைக்கி அப்படி பண்ணிடல, இன்றைக்கி இப்படி பண்ணிடலன்னு நம்மளே நிறைய டைம் கேட்டுப்போம். நம்ம மாற ட்ரை பண்ணாலும் நம்மளை சுற்றி இருக்கவங்க நீ பெரிய ஆள் ஆகிட்ட, நீ அப்படி பண்ணுற, நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்மளை திருப்பி புல் பேக் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம உங்களோட ஐடென்டிட்டியை ஷிஃப்ட் பண்ணி லைஃப்பில் பெட்டர் பொசிஷனுக்கு போக பாருங்கள். நம்ம இப்போ ஒரு புது பர்சனாக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக பழசு நம்மளை விட்டு போகணும். ஓகே, யூ ஹாவ் டு லெட் டை சம் பார்ட்ஸ் ஆஃப் யூ. உங்களோட புது ஐடென்டிட்டி ஒரு ஹெல்தி பர்சனாக ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஜங்கை போட்டு உள்ளே அடிக்கிறத ஸ்டாப் பண்ணணும். ஸோ நவ் யூ ஹாவ் டு லெட் டை தட் பார்ட். ஐடென்டிட்டி ஷிஃப்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய 2 க்ரூஷியல் ஸ்டெப் என்னென்னா செல்ஃப் ஃபர்கிவ்னஸ் அண்ட் செல்ஃப் அக்செப்டன்ஸ். கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம மன்னிக்கிறது தானே அப்படின்னு. பட் நிஜமும் அது ரொம்ப கஷ்டம். இப்போது ஒரு 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் சொல்லித்தரேன், எப்படி ஆக்சுவலாக நம்மளை செல்ஃப் ஃபர்கிவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நம்மளே மன்னிக்கிறதுக்கு இந்த 4 ஸ்டெப்பும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், இப்போ இந்த நிமிஷம் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை பண்ணுங்கள். வீக் பிஃபோர் யோர் பீரியட்ஸ் பண்ணாதீங்க. மென்டலி கொஞ்சம் லோவாக இருக்க டைமில் தயவுசெய்து பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் இருக்கப்போ இதை பண்ணினா பெட்டர். நம்பர் 1, ஒரு நோட் எடுத்து சீன் பை சீன் எந்த இடத்துலேருந்து உங்களை மன்னிக்கணும்னு தோணுதோ. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா +1 +2 எனக்கு என் ஸ்கூல் மாற்றினது பிடிக்கல. அப்போ நான் என்னோடய டெசிஷனில் ரொம்ப ஃபர்மாக நிற்கல. அது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப நாள் ஃபர்கிவ் பண்ண முடியாத விஷயமா இருந்தது. பட் இப்போ ஓகே. அந்த மாதிரி சீன் பை சீனாக எந்த இடத்துல எதுக்காக நீங்கள் மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதணும். நெக்ஸ்ட், வாட் யூ டிட் ரைட், வாட் யூ டிட் ராங். இதில் என் தப்பு என்ன, என் சரி என்ன அப்படின்னு எழுதணும். நான் என்னோடய வாய்ஸை ரைஸ் பண்ணியிருக்கணும், கொஞ்சம் எனக்காக ஸ்டாண்ட் எடுத்துருக்கணும். அது சரி தப்பு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும். இதுதான் நம்பர் 2. நம்பர் 3, நான் இப்போ இந்த சுச்சுவேஷனில் இருந்தால் நான் இதை கொஞ்சம் இப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைப்பீங்கள்ல, அதை எழுதுங்க. நம்பர் 4, ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்தால் நான் இப்படி ஹேண்டில் பண்ணுவேன், அதையும் எழுதுங்க. இந்த 4 ஸ்டெப்பையும் ப்ராப்பராக பண்ணி முடிச்சிடுங்க. எழுதுறதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நிறையா கில்ட் இருக்கும், அழுக வரும். ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கே. எனக்கு ஒரு 3 days ரொம்ப அப்செட்டாக இருந்தது, ரொம்ப ஹெவியாக இருந்தது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா கூட யூ கேன் கோ அண்ட் டாக் டு யுவர் ஃப்ரெண்ட். ஓகே, நான் என் ஃப்ரெண்ட் சத்யாவுக்கு தான் கால் பண்ணேன். ரொம்ப எனக்கு ப்ராசஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ ஃபர்கிவ் பண்ண தெரிஞ்ச எனக்கு அதை எப்படி பண்ணணும் அப்படின்றதுல எல்லாம் எழுதிட்டேன். ஆனால் ஃபர்தராக இதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ரிசர்ச் எல்லாம் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு ஸ்டெப்பு தான் இப்போ நான் சொல்ல போகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம 10th படித்தப்போ இல்லை பாஸ்ட்டில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா அந்த டைமில் நமக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கும், நமக்கு எவ்வளோ அறிவு இருக்கோ அதை வச்சு தான் நம்ம முடிவு எடுத்திருப்போம். இப்போ நம்ம மெச்சூர்டாக இருக்கோங்கிறதுக்காக அப்போது ரொம்ப சின்ன பசங்களாக தான் இருந்திருப்போம். நம்ம அப்போ பண்ண தப்பை தான் மன்னிக்க முடியாமல் இப்போவும் அதை போட்டு நச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வாட் ஐம் ட்ரைங் டு சே, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்போ அவங்களுக்கு தெரியலை, அதாவது நமக்கு அந்தளவுக்கு அறிவு இல்லை, அந்தளவுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி நமக்கு இல்லை, அதனால இந்த தப்பு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம் இல்லை, அதுதான் உண்மை. நம்மளுக்கு என்ன ப்ராசஸ் பண்ண தெரிஞ்சதோ அந்த வயசில் அதை தான் நம்ம பண்ணியிருக்கோம்.
அதே மாதிரி இப்போ யாரையாவது நம்பி நீங்கள் ஏமாந்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏன் அவங்கள நம்பினேன்? அவங்க என்னை இவ்வளோ இல்ட்ரீட் பண்ணியும் நான் அவங்களோட இருந்திருக்கேனே, நான் ஒரு முட்டாள், நான் ஒரு பைத்தியம் அப்படின்னு உங்களை நீங்களே ரொம்ப சபட்டச் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? you are the beautiful soul. Okay, somebody is mistreating you or ill treatingனா அவங்க தான் முட்டாள், அவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க, நீங்கள் இல்லை. யூ ஆர் ஜஸ்ட் அ பியோர் சோல். உங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரில. நீங்கள் பொலைட்டாக இருந்திருக்கீங்க அந்த டைமில். உங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை நீங்கள் அந்த டைமில் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி நமக்கு கொஞ்சம் உலகம் புரிஞ்சிருச்சு, நம்ம கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டோங்கிறனால நம்மளோட பாஸ்ட் செல்ஃபை போட்டு நம்ம ரொம்ப சபட்டாச் பண்ணுறோம். அது வேண்டாமே. அந்த செல்ஃப் ஃபர்கிவ்னஸ்க்கான 4 ஸ்டெப்பையும் எழுதினதுக்கப்புறம் ஒன்று மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. அந்த நிமிஷம் எனக்கு எது சரின்னு பட்டுச்சோ, என் அறிவுக்கு என்ன எட்டுச்சோ நான் அதை பண்ணினேன். மற்றபடி நான் யாரையும் ஹர்ட் பண்ணுமோ இல்லை வேறு எது பண்ணுறதுக்காகவோ நான் அப்படி செய்யலை. ஸோ ஐ எம் ஃபர்கிவிங் மை செல்ஃப். அந்த மாதிரி முடிச்சு விட்டுருங்க. கொஞ்சம் கூட நம்ம மேலேயே நம்ம ரொம்ப கைண்டாக இருக்கிறது தான் பரவாயில்ல. ரொம்ப நம்மளையே போட்டு நம்ம பீட் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு பி மோர் கைண்ட் டு யுவர் செல்ஃப். அக்செப்ட் எஸ், நான் இதை பண்ணிட்டேன், எனக்கு அப்போ தெரிஞ்சதை வச்சு நான் அதை பண்ணிட்டேன். மற்றபடி இப்போ நான் அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டேன். இதுக்கு மேலே நான் இதை பண்ண மாட்டேன். அவ்வளோதான். இப்போ தான் நம்ம மெயின் டாபிக் உள்ளே போகிறோம். ஐடென்டிட்டி ஷிஃப்ட் நம்பர் 1. எய்தர் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை கேட்குற கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணிக்கிட்டாலும் சரி, பட் ரைட்டிங் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஹவ் யூ சி யோர் செல்ஃப் ஆஸ் அ பர்சன். நீங்கள் உங்களை என்னவா பார்க்குறீங்க, எப்படி நீங்கள் உங்களை பார்க்குறீங்க. பிகாஸ் யோர் ஐடென்டிட்டி கிரியேட்ஸ் யோர் ரியாலிட்டி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 2, உங்களோட ஐடென்டிட்டி மாறும்போது உங்களோட ஹேபிட்ஸும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு நாலேஜபிள் பர்சனாக மாற விரும்புகிறேன் அப்படின்னா, நான் டிவி பார்த்துட்டு இருந்தால் நாலேஜபிள் பர்சனாக மாற முடியுமா? நோ. நான் வந்து புக்ஸ் படிக்கணும், கொஞ்சம் நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் என்னோடய ஹேபிட்ஸில் இன்கல்கேட் பண்ணணும். அதே மாதிரி நம்மளோட பிரெயினுக்கும் இது புதுசு. இந்த நியூரல் பாத்வே ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் அதுக்கு டைம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கே நான் இந்த புக்கு ஃபுல்லாக முடிப்பேன் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் 5 minutes, then 10 minutes, then 15 minutes. அப்படி கிராஜுவலாக இம்ப்ரூவ் பண்ணணும். when you develop gradually, it is a power. It will become a new habit very easily. போட்டு அழுத்தி புழிஞ்சிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஒரு 5 minutes ரொம்ப உங்களை நீங்கள் மாற்றிக்க போகிறீங்க. இதுவே ஒரு சந்தோஷமான ப்ராசஸ். நீங்கள் அப்படி நினைக்கிறதே ஒரு பெரிய அப்ளாஸ் உங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் கூட. மாற்றிக்கணும் நம்மளே பெட்டர் பர்சன் ஆக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதே உங்களோட செல்ஃப் லவ் தான். இட் ஷோஸ் தட் யூ ஆர் லவ்விங் யுவர் செல்ஃப். உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் வேணுங்கிறதுக்காக தான் நீங்கள் இந்த வீடியோவே பார்க்குறீங்க. ஸ்லோவாக, கன்சிஸ்டண்ட்டாக, கிராஜுவலாக டெவலப் ஆகலாம். ஆர்த்தர் ஜேம்ஸ் வந்து அவரோட அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்கில் அழகாக சொல்லியிருப்பார். ஒருத்தர் வந்து சிகரெட் பிடிக்கிறத நிறுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பார். இப்போ வந்து ஒருத்தர் உங்களுக்கு சிகரெட் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஸ்மோக் பண்ணுறதில்ல அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இன்னொருத்தர் ஐ எம் நாட் அ ஸ்மோக்கர். எது பவர்ஃபுல்லான சென்டென்ஸ்? ஐ எம் நாட் அ ஸ்மோக்கர். நான் ஸ்மோக் பண்ணுறதை நிறுத்திட்டேன். நோ, ஐ எம் நாட் அ ஸ்மோக்கர். நான் சிகரெட் ஸ்மோக் பண்ணுற பர்சன் கிடையாது. தட் பிளேஸ் அ மேஜர் ரோல். தட் இஸ் ஐடென்டிட்டி ஷிஃப்ட். அதே மாதிரி ஒரு நோட் எடுங்க. வாட் டைப் ஆஃப் பர்சன் யூ வாண்ட் டு பிகம். என்ன மாதிரி நீங்கள் ஆகணும்னு நினைக்கிறீங்க? கிறிஸ்டல் கிளியராக அதை எழுதுங்க. ஐ வாண்ட் டு பி பிரேவ், கான்ஃபிடென்ட். என்னென்ன குவாலிட்டிஸ் உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் இருந்தால் யூ ஃபீல் ஒத்தன்டிக், அதை நீட்டாக எழுதுங்க. know everything in detail about that person. இந்த that person அப்படிங்கிறது உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப். இப்படி இருந்தால், இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் என்கிட்ட இருந்தால் நான் ஒரு பெட்டர் ஃபியூச்சர் செல்ஃபாக இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பெட்டர் டெசிஷன் மேக்கர். ஏதாவது ப்ராப்ளம் வந்து அதை காமாக சால்வ் பண்ணுற எபிலிட்டிஸ் எனக்குள்ளே இருக்கும். இப்போ இல்லாட்டி கூட உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப்க்கு அதெல்லாம் இருக்கும்னா அது எல்லாத்தையும் நீட்டாக எழுதுங்க. ஒன்ஸ் நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் அந்த பர்சன் மாதிரியே நடந்துக்கோங்க. ஓகே? இப்போது ஃப்யூச்சரில் அவங்க அந்த டெசிஷன் எடுத்தால் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஒரு டெசிஷன் எடுக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கரண்ட் செல்ஃபாக இல்லாமல், ஓகே நான் அப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், அவங்க இந்த இடத்துல இருந்தால் இந்த டெசிஷனை எப்படி எடுத்திருப்பாங்க? மோர் ஆர் லைக், இப்போ உங்களுக்கு தெரப்பி போக, இல்லை கவுன்சிலிங் போக, இல்லை ஒரு கோர்ஸ் போக, பர்சனல் டெவலப்மெண்ட் கோர்ஸ் போக நம்மக்கிட்ட இந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியலன்னா ஒரு ஈஸியான ஸ்டெப் நான் சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கூகுளில் போயிட்டு ஒரு ஃபர்மான டெசிஷன் மேக்கர் என்ன பண்ணுவார், ஒரு செக்யூர்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைலில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க, இந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா அது ஒன்று சொல்லுமா? அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு அதை உங்களோட ஹேபிட்டாக இன்கல்கேட் பண்ணிக்கோங்க. யூ வில் பிகம் அ பெட்டர் பர்சன் ஃபார் ஷோர். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். குவாலிட்டிஸ் ஆஃப் அ ஹை குவாலிட்டி விமன். ஒரு 5 குவாலிட்டிஸ் எடுத்துகிட்டு ஆக்ட் கன்சிஸ்டன்ட்லி, அந்த குவாலிட்டியை உங்களோட ஹேபிட்டாக இன்கல்கேட் பண்ணிவிட்டு கன்சிஸ்டண்ட்டாக அதே மாதிரி இருந்தீங்கன்னா யூ வில் பிகம் அ ஹை குவாலிட்டி விமன். அதே மாதிரி இப்போ ஒரு புது வீடு கட்டுறீங்க அப்படின்னா சந்தோஷமாக அந்த புது வீட்டுக்குள்ளே போவீங்க. ஆனாலும் மனசுக்குள்ளே ஒரு பழைய வீட்டில் இருந்திருக்கோம் இல்லையா, அதோட மெமரிஸ் அதிலெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அதை விட்டுட்டு தான் நம்ம அந்த புது வீட்டுக்கு போகிறோம். சேம் கோஸ் வித் யோர் நியூ ஐடென்டிட்டி ஷிஃப்ட். அண்டர்ஸ்டாண்ட் திஸ், தேர் இஸ் நோ ரீபர்த் வித்தவுட் டெத்.
எந்த குவாலிட்டிஸ், எந்த பீப்புள் இல்லை எந்த சரௌண்டிங்ஸ் உங்களோட நியூ ஐடென்டிட்டி ஷிஃப்ட்டுக்கு அலைனா இல்லையோ, லீவ் தெம். நீங்கள் அதை விட்டு தான் ஆகணும். அதே மாதிரி நீங்கள் எதை விட போகிறீங்க, வாட் யூ லெட் கோ அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்தால் இன்னும் பெட்டர். இப்போ நீங்கள் புது பர்சனாக மாற போகிறீங்க, அது உங்களுக்கு மட்டும்தானே தெரியும், சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியாது, தெரியவும் வேண்டாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உங்களோட நியூ ஐடென்டிட்டி, நியூ யூவை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படி அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலனா தே ஆர் நாட் குட் ஃபார் யூ. மனுஷன்னா க்ரோத் வேணும், சேஞ்சஸ் வேணும். ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சால் லெட் தெம் பி இன் யோர் லைஃப். முடியலையா, அவங்க கிளம்பி போகட்டும். கண்டிப்பாக பீப்புள் அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. அதை ப்ராசஸ் ஆக விடாமல் ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். அதை புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரியே ஆக்ட் லைக் தட் ஃபியூச்சர் செல்ஃப், எம்பாடி த குவாலிட்டிஸ் தட் யூ வாண்ட் இன் யோர் ஃபியூச்சர் செல்ஃப். டெய்லியுமே ஒரு ஃபர்ம் டெசிஷன் மேக்கராக இருந்தீங்க அப்படின்னா யூ வில் ஆட்டோமேட்டிக்கலி பிகம் அ பெஸ்ட் டெசிஷன் மேக்கர். டெய்லியுமே ஒரு ப்ராப்ளம் சால்வராக இருந்தீங்கன்னா யூ வில் ஆட்டோமேட்டிக்கலி பிகம் அ பெஸ்ட் ப்ராப்ளம் சால்வர். யூ ஹாவ் டு எம்பாடி தட் வேல்யூஸ் இன் யூ எவ்ரி சிங்கிள் டே. அதே மாதிரி இது எல்லாமே ஓவர் நைட் ப்ராசஸ் கிடையாது, ஜிக்ஸாக்கும் கிடையாது, டக்குன்னு முடிக்கக்கூடியதும் கிடையாது. சம்டைம்ஸ் ஏனி மாதிரி ஒவ்வொரு படியாக தான் அதை ஏறணும். அப்படின்னா நம்ம ஸ்லோவாக போகிறதுல தப்பில்லை. பிகாஸ் வி வாண்ட் பெட்டர் லைஃப். தேர் இஸ் நத்திங் ராங் இன் டேக்கிங் திங்ஸ் ஸ்லோலி. ஓகேவா, ஸ்லோவாக போகிறதுல எந்த தப்பும் கிடையாது. சிலருக்கு ஒரு நாள்னா நமக்கு 10 நாள் ஆகலாம், 20 நாள் ஆகலாம். டோன்ட் அட்டாச் டு த அவுட்கம். உங்களோட ப்ராக்ரஸை ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள். டெய்லி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறது, டெய்லி நீங்கள் கற்றுக்கிறது, அதை ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா சக்ஸஸ் இஸ் ஜஸ்ட், எப்படி சொல்கிறது, அது உங்களுக்கு ப்ராசஸை என்ஜாய் பண்ணுறப்போ சக்ஸஸ் உங்களுக்கு கிட்ட வர்றதே உங்களுக்கு தெரியாது. அதை க்ராஸ் பண்ணி நீங்கள் போயிடுவீங்க. ஓ அட இதுதான் சக்ஸஸா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் என்ஜாய் த ப்ராசஸ். பகவத்கீதாவில் அழகாக ஒன்று சொல்லியிருப்பாங்க, யூ ஹாவ் த ரைட் டு பெர்ஃபார்ம் யுவர் ஆக்ஷன்ஸ். உங்களுக்கு உங்களோட ஆக்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ண எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஸோ அதனால் மேக் யுவர் செல்ஃப் அ பெட்டர் பர்சன் எவ்ரி சிங்கிள் டே. நிறைய விஷயம் கற்றுக்கோங்க. லைஃப் இஸ் ஆல் அபவுட் எக்ஸ்பீரியன்சஸ். நல்லதை பாருங்கள், நல்லதை கேளுங்க, நல்லதை கற்றுக்கோங்க. அதே மாதிரி இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, டுடே ஐ வில் கிவ் மை பெஸ்ட் அண்ட் மை ஒர்த் இஸ் நாட் அட்டாச்டு வித் த அவுட்கம். நான் என்னோட பெஸ்ட்டை இந்த நாளில் கொடுப்பேன். சக்ஸஸும் அவுட்கமும் என்னோட ஒர்த்தை டிசைட் பண்ண போகிறது கிடையாது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.